நீஃப்லி மாலைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் எவ்வளோ இல்லைப்பா, எவ்வளோன்னா என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு மீனிங் வேற. எல்லாம் இப்பெல்லாம் படம் எடுத்து ஒரு பொழிப்புரை புத்தகத்துக்கு எவ்வளோவா இப்பெல்லாம் படம் எடுத்து கையில் ஒரு புக்கிங் கொடுத்துருவாங்க. பாரு, டிக்ஷனரி பார்த்துங்க. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். சரிங்களா? எவ்வளோ இல்லைப்பா, எவ்வளோங்கிற போட்ட காசு எவ்வளோ திரும்பி வருமோ அப்படிங்கிறியா? ஏன் பாவம். இந்த படம் வந்து யாருக்காக ஓடணுமோ ஓட வேண்டாமோ இல்லை. சமீபமாக மறைந்த டில்லி பாபு, ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அருமையான மனுஷங்க ப்ரொடியூசர்ஸ்ல. நான் பார்த்த அன்னைக்கு நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் இவங்களெல்லாம் கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு. இந்த மாதிரி ஆட்கள் இறக்குறப்பதான் நம்ம நல்லவனா இருக்கிறது தப்போன்னு தோணுது எனக்கு. சொன்னபடி ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாரு இந்த விளம்பரம் அந்த விஷயங்களுக்கு. அவருடைய அக்கா மகன், சகோதரி மகன் தான் ஹீரோ. அவருக்காவது இந்த படம் ஒண்ணு, அவங்க ப்ரொடியூசர் இல்லை. அதனாலதான் சொல்றேன் நானு, இந்த எவ்வளோ படம் அவங்களுக்காவது கொஞ்சம் யோகமான படம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இல்ல, நமக்கு வந்து விளம்பரம் வாங்கல தலைவர் அதுல. ஏன்னா இது வந்து டில்லி பாபு சார் இருந்தா நம்ம விளம்பரம் வாங்கிருக்கலாம். இல்ல மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஹீரோ கரெக்டா சொல்லிட்டாப்ல, சார் இது வந்து ப்ரொடியூசர் வந்து அவர் மகேஷ் சார் தான், நீங்க அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்ட்டாப்ல. மகேஷ் செல்வராஜ் அவர் தான் வந்து மிஸ்டர் மோஷன் பிக்சர்ஸ் பேனரோட ப்ரொடியூசரு. இவ்வளவு சொல்லி அப்புறம் அவ்வளவும் கிடைக்கல. எவ்வளவு கிடைக்குமோ உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் ஒருவேளை கொடுக்கலையோன்னு தெரியல விளம்பரம். ஓகேவா? தேவ் அவர் தான் ஹீரோ. அதே மாதிரி தேவிகா அவங்க தான் ஹீரோயின். அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்குதுங்க. தேவிகா உண்மையிலே அழகா இருக்கு. கூட நேர்ல பார்த்தேன், காசி டாக்ஸில. ரொம்ப அழகா இருந்தது. அப்படியா? படத்துலயும் பார்த்தேன். ஆமா, ஆகாஷ் பிரேம்குமார், படவா கோபி ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு. இதுல ஓவரா ஆக்டிங் பண்ணல, அழகா நடிச்சிருக்காரு. ஒரு அப்பாவா, பெண்ணோட அப்பாவா. விஜய் நிக்கி படவா கோபியோட போர்ஷன் அப்படியே எடுத்துக்கிட்டாப்ல. நக்கி மாதிரி நக்கிட்டு திரியிறாரு. பெரிய மீடியாவில் இருக்காரு. ஒரு ஸ்கிரீன் அப்பியரன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, நம்ம கூட சில சேட்டை பண்ணுவோம், சிலது ரசிக்கிற மாதிரி இருக்கும், சிலது நம்மளாலேயே பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனா ஒரு படம்னு வர்றப்போ நல்லதா பண்ணிருந்தாரு. அவர் என்னன்னா, சார் கொஞ்சம் லூஸ் தனமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லூஸாவே மாறிட்டாரு. அவர் லூஸா தானே நடிக்க சொன்னா, நீ ஏன் லூஸா மாறின? ஓவர் ஆக்டிங். ஒரு எனக்கு செகண்ட் தான் பிடிக்குங்கிறதுலாம் நல்லா இருக்குது. இந்த பொண்ணை இந்த கதை என்ன தெரியுமா? ஹீரோ ஒரு யூடியூபர். அவர் வந்து எவ்வளோன்னு ஒரு யூடியூப் நம்ம வேற லெவல் சினிமா நீஃப்லி மாலையா மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதில் என்ன அவங்கள இந்த மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா மேட்ரு இதெல்லாம் கிடையாது, சமையல் மேட்டர்லாம் கிடையாது. பயமுறுத்துறது, பேயை கொண்டு வந்து நிறுத்தி பயமுறுத்துறது ரோட்ல. இப்படிப்பட்ட ஹீரோவுக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம், அது நமக்கு தெரியாது. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க நம்ம விஜய் நிக்கியும் கூட சில அவங்க அக்கா புருஷன் இவங்கெல்லாம் வராங்க. வந்த இடத்துல அந்த அம்மா இந்த பொண்ணை பார்த்துட்டு, இவளை நான் அங்க பார்த்தேனே இவங்க ஹனிமூன் கொண்டாட வந்திருந்தாங்களேன்னு அசால்ட்டா சொல்லுது. ஏன் பொண்ணு அப்படிலாம் கிடையாது, நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு படவா கோபி ஆமா பேசுறாரு. இல்ல உங்க பொண்ணோட பாஸ்புக் எடுத்து செக் பண்ணுங்கன்னா இவங்க 2 பேரும் போயிட்டு வந்து ஃபாரின் போயிட்டு வந்து சீல் போட்டு வச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் யாரா அதுன்னு பார்க்க போனா நம்ம ஹீரோ யாரு? தேவிகாவுக்கு ஏத்த தேவ். ஏன்னா கேரக்டர் நேம் வேற, சும்மா ஒரு ரைமிங் சொல்றேன். அங்க போய் பார்த்தா அவர் பாஸ்போர்ட்லயும் சீல் போட்டு. இவங்க 2 போயிட்டு வந்ததா ஞாபகமே இல்லை. என்னடான்னா, யூடியூப்ல பேய வச்சு பயமுறுத்துற இவனை பேய்ங்க இவர் காதலியா ஒருத்தைய தூக்கிக்கிட்டு இவரையும் தூக்கிட்டு போய் படுத்தின பாடுதான். ஏன் பேய்ங்க இவங்க ரூம் உடம்புக்குள்ளார வந்தது? நல்ல பேயா கெட்ட பேயா? இதெல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் ரிவீல் ஆகுது. நமக்கு எதுவுமே ரிவீல் ஆகல. ஏன்னா முன்பாதிலே நம்மள கொஞ்சம் அசர வச்சிடுறாங்க. இல்ல முதல்ல இது பேய் கதையா, யூடியூபர்ஸ் பத்தி கதையா, என்னன்னா ஒரு மெசேஜாவது வச்சிருந்துருக்கலாம். அது மாதிரி படம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு வருதுங்க, அதை இடையில சொருகி ஒரு மெலோடி சாங் இருந்தது, அதை தூக்கி போட்டிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா இருந்தது. அருமையா இருந்தது அந்த பாட்டு. அதே மாதிரிதான் சில சீன்ஸ் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல, இது பொதுமக்களை எப்படி ஒரு அம்மா அப்படியே விழுந்து வலுப்பு வந்துடும், அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடும், கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அது போய் அவங்க தான் வில்லன் ஆவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. யோசிச்சவரு இந்த மெசேஜையும் வச்சு இந்த பாட்டையும் உள்ள தூக்கி வச்சிருந்தா ஏழோ ஆஹாஹோ ஓஹோ அப்படின்னு இருந்திருக்கும். அப்படி இல்லாதனால ஆமா இல்லோ அப்படின்னு இருக்குது. தேவிகா, ஆகாஷ் பிரேம்குமார், படவா கோபி, விஜய் நிக்கி, சுபாஷினி கண்ணன், பிரவீன், யுவராஜ் கணேசன், சுவாதி, திவாகர்,
கலைக்குமார், நித்தி, சுப்பிரமணியன், கோபி கிருஷ்ணன், தீபிகா, தீப்சன், கிரி தெய்வாகாஷ், இப்படி நிறைய பேர், கோவிந்தராஜ், பிரபு, பூஜா ஃபயா, மாதங்கி எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா, பெரிய தந்திரவாதின்னு ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் தந்திரவாதின்னு இருக்காரு. டைரக்டர் கொஞ்சம் தந்திரவாதியா இருக்க வேண்டாமா? அதுவும் அமீர் சமுத்திரகனி கிட்ட வேலை பார்த்தாரு. அமீர்லாம் இன்னைக்கு மேடையில் வந்து ஏதாவது வித்தியாசமா பண்ணிருப்பாங்க. ஆனா அமீரோட டச்சோ சமுத்திரகனியோட டச்சோ இல்ல, ஃபேண்டசியா இருக்கு படம். இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு பிடிக்கும். இல்ல ஃபேண்டசியா படத்தோட சுத்தமா ஒட்டல. சாதாரண ஒரு விஷயம் இருக்கும்ல தெரியுமா, அது இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இல்ல நம்ம உருட்டுல இருந்த மாதிரி சதையாவது ஜாஸ்தியா இருந்திருக்கும். அதையும் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா நாங்க என்ன சார் பண்றது? சாம் சார் அந்த நம்ம லூசு மாதிரி நடிக்கிற விஜய், ஆமா, அவர் சயநாடு கிடைக்கிறது அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னைக்கு ரியல் லைஃப்ல நிறைய வீட்டுல சயநாடு தான் இருக்குது. நான் சொன்னது பொருட்களை சொன்னேன், நீ பாட்டே வேற ஏதாவது புரிஞ்சுக்காத. அந்த சைலண்ட் டயலாக் நல்லா இருந்தது. நீ இருக்க பாருப்பா, உண்மையாவே சாம் சார் சைலண்டுக்காக உங்களுக்கு ஒரு சபா சொல்லி மகேஷ் செல்வராஜ், மிஸ்டர் மோஷன் பிக்சர்ஸ் அவரை வந்து பாராட்டி தயாரிப்பாளருக்கு உண்மையா கதை சொல்றப்ப நம்ம சொன்ன மாதிரி சுவாரஸ்யமா இருந்திருக்கும். சீன் பண்றப்போ சீன் பை சீனா பண்றப்போ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ராம்ஸ் முருகன் அவர் தான் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே சாம் ராம்ஸ் முருகன். இந்த பாருங்க, இதுலயும் பண்பு செல்வன், மகேஷ் செல்வராஜ், இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஃபேண்டசியா இருந்தும் கதை இல்லையே ராஜா. இவ்வளோ சினிமாட்டோகிராஃபர் சூரஜ் நல்லசாமி பிரமாதமா இருந்ததுல கண்ணில் ஒத்திக்கலாம். வந்து பாராட்டலாம். ஆமா, இல்ல இப்பெல்லாம் டெக்னீஷியன்கள் சிறப்பா இருக்காங்க, டைரக்டருங்க தான் கோட்டை விட்டுறாங்க. ஆனா ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சு நடிக்கிறாங்க. மியூசிக் சகிஷ்ணவ் சேவியர் என்னவோ, ஆனா மியூசிக் சகிச்சுக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் தப்பா இல்லை. எடிட்டர் ஏஎல் ரமேஷ், அவரு கத்திரிய எங்கேயோ தூக்கி போட்டாரு, இருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல 2-3 நாட்கள் கட் பண்ணுவாரு, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. ஃபேண்டசியா படம் எடுக்கிறேன்ட்டு உண்மையா எனக்கெல்லாம் பாராட்டணும்னு தாங்க ஆசை. நான் அப்படியெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். 10 படம் வருது, துணிஞ்சு உங்க படத்தை இறக்குனீங்கன்னா உங்க படம் எப்படி இருக்கணும்? 10ல் 1 இருக்கணும். 10ஓட 11 இருந்தா அப்படி சார். பேசுறது எல்லாமே தயாரிப்பாளருக்காக தான். தயாரிப்பாளர் உண்மையாதான். இதெல்லாம் பார்த்து டைரக்டருக்கு திருந்தணும் கொஞ்சமா. ஏன்னா இப்ப இதை எடிட் பண்ணி போறதுக்கு நாளைக்கு ஆயிடும். ஒரு நாள் தான், ஒரு நாளாவது எங்க ரிவ்யூ பார்க்கட்டும் மக்கள். ஏன்னா சண்டே ஒரு நாள் தான். அதனால வந்து நாங்க வந்து பேசுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையாவே டெக்னிக்கலா ஒளிப்பதிவு, மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. நடிப்பு நல்லா இருக்கு. டைரக்டர் சாம், நான் அமீர் மாதிரி எடுக்க மாட்டேன், சமுத்திரகனியும் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி அவர் பாணியில் எடுக்கிறேன்னு சொல்லி, இது அவர் பாணியாகவும் தெரியல, வேற பாணியில் எடுத்துருக்கிறாரு. உண்மையாகவே ஏலோ ஆகா ஓகோன்னு கொண்டாட ஆசை தான். ஆனால் அல்லல்லோ இல்லல்லோ அப்படின்ற மாதிரி இருந்தது, வருத்தத்திற்குரியது. ஆனாலும் ஒரு முறை பார்த்து இந்த புதுமுகங்களுக்கு திலீப் பாபு சாருக்காக அவருடைய அக்கா மகங்கிறதுனால தேவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.